உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு வரைக்கும் உன்னை ஏமாத்திக்கிட்டு தான்டா இருக்கா. உன்கிட்ட எவ்வளவு உண்மையை மறைச்சிருக்கா. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாளாம். அதுல ஒருத்தனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாளாம். என்னடா அவன்கிட்ட டெய்லியும் சாப்பிட்டியா, தூங்குனியா, எக்ஸாம்க்கு ஏன் வரலன்னு விசாரிப்பாளாம். ஆனா அது எதையுமே உன்கிட்ட சொல்ல மாட்டாளாம். அப்போ இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம் சொல்லு. அதாவது உன் கூட இருந்துகிட்டே இன்னொருத்த கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு தானே அர்த்தம். இல்ல என் பொண்டாட்டி அப்படிலாம் இல்ல, என் பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லாத. உன்னை பார்த்தா காமெடியா இருக்குடா. ஏண்டா மகேஷ், இவ்வளவு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் உன் பொண்டாட்டியை நம்புற? ஐயோ ஐயோ தயவு செஞ்சு சிரிக்காதீங்கடா ப்ளீஸ். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. இன்னும் என்னடா பொண்டாட்டி பொண்டாட்டின்னுகிட்டு. நீ தாலி கட்டினா மட்டும் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? சீக்கிரம் அவனை கூட்டிட்டு ஓடி போறா பாரு. உன்னை கொன்றுவண்டா. உன்னை விட்டு ஓடி போற உன் பொண்டாட்டியே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல நீ எங்களை கொல்ல போறியா? ஏய் போதும். டேய் மகேஷ், நீ ஒரு முட்டாள்டா. நீ ஒரு ஃபெயிலியர். இல்ல, நான் ஃபெயிலியர் கிடையாது. என் அஞ்சலி எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. அவ என் கூட தான் இருப்பா. என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சு போக மாட்டா. இன்னும் அவளை நம்பிக்கிட்டு இருக்க பாரு. அதுதான் நீ பண்ற பெரிய தப்பு. ஹேய், இங்க பாருங்கடா. அஞ்சலி ஒருத்தகிட்ட பேசிட்டு இருக்கால, அந்த உண்மைய அவ மட்டும் தான் உன்கிட்ட மறைச்சிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவளோட மொத்த ஃபேமிலியும் இத மறைச்சுதான் உன் தலையில கட்டி வச்சிட்டாங்க. ஒருத்தர் செஞ்சா அது துரோகம். ஒரு குடும்பமே சேர்ந்து செஞ்சா அதுக்கு பேர் என்ன மகேஷ்? அதுக்கு பேரு ஃப்ராட். அது ஃப்ராட் குடும்பம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றதுக்கு எல்லாம் பொய், எல்லாமே பொய். டேய், பொய்ய பொய்ன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காதடா. நாங்க சொல்றதுதான் உண்மை. முடிஞ்சா உனக்கு திறமை இருந்தா பொண்டாட்டியை காப்பாத்திக்க பாரு. அப்படியா? இப்ப பாரு, அவன் நம்பருக்கு கால் பண்றேன். இப்ப பாரு. பண்ணு பண்ணு பண்ணு. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பண்ணி பாருடா. ஸ்விட்ச் ஆஃபா? என்ன மகேஷ், போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நல்ல கேம் விளையாடுறாங்க. ஆமா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா உன் வீட்ல போட்டிருக்கிய பெரிய கதவு அவன் வந்து அத உடைச்சு உன் அஞ்சலி தூக்கிட்டு ஓடி போயிடுவான். அப்படிலாம் நடக்கவே நடக்காது. சும்மா அப்படிலாம் பேசின. டேய், அவன் கண்டிப்பா அவளை தூக்கிட்டு போறான்டா. அதுக்கப்புறம் பிரஸ், மீடியா, இது எல்லாத்துலயும் மகேஷ் மனைவி ரகசிய காதலுடன் தப்பி ஓட்டம் அப்படின்னு நியூஸ் வரும். இப்ப நாங்க சிரிக்கிறோம்ல, அதே மாதிரி ஒன்ன பார்த்து ஊர் இல்ல உலகமே சிரிக்கும். இல்ல 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 இல்ல. அவங்க ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.